அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மனிதனுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான சுப காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அனைத்து நல்ல பலன்களையும் தருகின்ற காரணத்தால இந்த குரு பெயர்ச்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாக்குறோங்க. அப்போ அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. கன்னி ராசியில பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஷ்டம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் முடிய. அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து பயிற்சி ஆகி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல பயிற்சி ஆகி சஞ்சாரம் செய்ய போறாருங்க. அப்போ ரிஷப ராசியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடாக விழுகிறது. அப்போ அஷ்டம குரு உங்களுக்கு விலக போகிறது அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடத்தின் குரு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகளை செய்யாம விட்டுருப்பாருங்க. குரு பகவான் எப்பயுமே சுப கிரகம் தான், நன்மைகளை தரக்கூடிய கிரகம் தான், அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆனா குரு தரக்கூடிய அந்த பலன்கள் பாத்தீங்கன்னா சென்ற குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அதனால நிறைய தர்ம சங்கடங்கள். குரு அப்படிங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் வராரு. அப்போ பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல்ல சில இடர்பாடுகளை உங்களுக்கு தந்திருப்பாருங்க. 7ஆம் வீட்டு அதிபதியாக வராரு. அப்போ கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பாரு. 4ஆம் வீடு அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல. அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். இப்போ உங்களுக்கு அவ்வப்போது உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கலாம். வண்டி வாகனங்கள் பழுதுபார்ப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். சோ இது போன்ற அந்த பாவகத்துக்குரிய குருவின் காரகத்துக்குரிய சில நெகட்டிவ் பலன்கள் சென்ற குரு பயிற்சியில நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ இந்த வருடம் ஆரம்பித்து 2024 ஆரம்பித்து மே மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா பாக்கிய குருவாக நின்று செயல்பட போறாருங்க. பாக்கிய ஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் சஞ்சாரம் செய்யறது மிக மிக சிறப்பு. இது வரைக்கும் நீங்க பண ரீதியாக பொருளாதார ரீதியாக கஷ்டத்துல இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதுல இருந்து விடுபட போறீங்க. பொருளாதாரத்துல கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக அது தானாகவே குறைய போகுது அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த பணம் தானாகவே உங்களை தேடி மெதுவாக வரத்துவாங்க போகுது. 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆவது இடத்துல. அப்போ கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன மன கசப்புகள்லாம் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறைய துவங்க போகுதுங்க. 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல. அப்போ 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம். அப்போ உடல் நலத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போகுது. 4ஆம் இடம் சொத்து சுகம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சொத்துக்கு அதிபதி அவர் தான், அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்போ புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு வருதுங்க. கலத்திர ஸ்தானாதிபதியாகவே இருந்துட்டு சந்திரனை உங்களுக்கு ராசியை குரு பார்க்கின்ற காரணத்தால உங்களுக்கு திருமண தடை இதுவரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த திருமண தடை விலகி உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சரி, இவ்வளவு நாள் வரன் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எதுவுமே செட் ஆகல, வரனே வரல அப்படின்னாலுமே குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல வரன்கள் உங்களை தேடி வரும். வரன் வந்தாதானே உங்களுக்கு ஒரு திருமண வரன் பேசி முடிக்க முடியும். அப்போ இனிமேட்டு மே மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா திருமண வரன்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன் முழுமையாக வந்துருச்சு இந்த மே மாதத்திற்கு பிறகு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீடா வருது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தால சுக்கிரன் வீட்டுல குரு சஞ்சாரம் செய்யறது உங்களுடைய தந்தையாருக்குமே தனவரவு உண்டுங்க. அவருக்கும் பாத்தீங்கன்னா
பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவரால் நீங்க நிறைய ஆதாயங்கள் பெற போறீங்க. தந்தை வழியில உங்களுக்கு அனுகூலம் உண்டு. தந்தையின் ஆதரவும் உண்டு. தந்தை வழி பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு உயில் மூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குருவினுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுகுதுங்க. அப்போ 3ஆம் இடம் பயணம், சிறுதூர பயணம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ நிறைய சுப காரியங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க பயணம் செய்ய போறீங்க. நிறைய அதாவது திருமண நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கடந்துக்க வைப்பாரு இந்த குரு பகவான். பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை விழும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சுப தகவல்களாகவே இருக்க போகுது. பொதுவா 7ஆம் இடம் பலம் பெற்று இருந்தாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்க முடியும். வெளிநாட்டுக்குரிய பாவகம் 9, 12ஆம் இடம். அப்போ அதே சமயத்துல 7ஆம் பாவகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நீங்க சம்பாதிச்சு பணம் சேர்க்க முடியும். 7ஆம் இடத்து அதிபதியாகவே இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கின்ற காரணத்தால நீங்க வெளிநாடு சென்று சம்பாதிக்க கூடிய காரியம் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமாக இருக்கு. வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க அப்படின்னா மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சியை துவங்குங்க. குரு தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்யறாருங்க. அப்போ 5ஆம் இடம் உங்களுக்கு பலம் பெறுகிறது. பூர்வ புண்ணியம் பலம் பெறுகிறது. இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் இப்போ வெளிப்பட போகுது. குரு வந்தாதான் புண்ணியத்தோட வெளிப்பாடு உங்களுக்கு வரும். 2வது 5ஆம் இடம் ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம். 5ஆம் இடம் கலைத்துறையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 5ஆம் இடம் பலம் பெற்றால் மட்டுமே ஒருத்தவங்களால கலைத்துறையில சாதிக்க முடியுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு பொருளாதார வளர்ச்சி இருக்க போகுது. உங்களுடைய திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கீர்த்தி, புகழ், அந்தஸ்து எல்லாமே கிட்ட போகுது. 5ஆம் இடம் ஆழ்மனது. ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா 5ஆம் இடத்தை நல்லா பார்க்கணும். படிப்புக்கு 4ஆம் இடம், 2, 4ஆம் இடம், 9ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா படிக்கக்கூடிய படிப்பு மனதுல நல்லா பதியணும் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கணுங்க. அப்போ 5ஆம் இடத்தை குரு தன்னுடைய 9வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தால குழந்தைகள் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க. அவங்களுடைய மனப்பாடம் சக்தி இன்னும் மேம்படும். கன்னிராசி அன்பர்களாக இருந்து நீங்க மாணவர்களாக இருந்தா கல்வியில சிறந்து வழங்க போறீங்க. 5ஆம் இடம் சிறப்பு படிப்பு. ஒருத்தர் இப்போ ஒரு வேலையில இருக்காரு, படிச்சா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சர்டிபிகேட் பண்ணா அடுத்த பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க செய்யலாம். அதற்கு உகந்த காலகட்டம் இந்த 2024 மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு. இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு தானாக தேடி வரும். அதே நேரத்துல 9வது இடம் உங்களுடைய வழிபாட்டு, மத வழிபாட்டையும் சொல்லணும். அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது ஆன்மீகத்துல ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா இப்ப கேது இருக்கிறாருங்க. அந்த கேதுவை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆன்மீகத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பக்தியில அளவு கடந்த ஈடுபாட்டை இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் செய்ய போகுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சியில நீங்க மேலும் வளர்ச்சி அடைய, அதாவது குரு கேது தொடர்பு உங்களுடைய ராசிக்கு வருகின்ற காரணத்தால சாதுக்கள் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுங்க. சாதுக்கள்னா யாரு? ஸ்ரீ ராகவேந்திரர், ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா. இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய சித்தர்கள், ஜீவசமாதிகள் இருக்குதுங்க. அப்போ அத மாதிரி சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல நின்று ரொம்பவே அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. மேலும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.